இறைவன் நம்முடைய மனதில் எந்த நேரமும் ஒவ்வொரு மூச்சிலும் தன்னுடைய செய்தியை தெளிவான செய்தியாக அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். ஒரே ஒரு செய்தி, உங்களுக்கு சாந்தமும் சமாதானமும் உள்ள வாழ்க்கை வேண்டும். சாந்தத்தோடு வாழக்கூடிய வாழ்க்கை, பிறர் மீது எந்த குற்றங்கள் குறைகள் இல்லாமல், கோபம் காழ்ப்புணர்ச்சிகள் இல்லாமல், பிறர் மீது மன்னிப்பை கொண்டும் கருணையை கொண்டும் வாழக்கூடிய வாழ்க்கை சாந்தத்தோடு வாழக்கூடிய வாழ்க்கையாக இருக்கின்றது. யார் தங்கள் மீது எவ்வளவு குற்றங்கள் சுமத்தியிருந்தாலும், தங்கள் மீது தீமைகளை அவர்கள் செய்திருந்தாலும், நமக்கு எதிராக சூழ்ச்சிகளையும் மேற்கொண்டிருந்தாலும், அவர்களை மன்னித்து இறைவனிடமும் யார் பாவ மன்னிப்பு கேட்கின்றார்களோ தங்களுக்கும் மற்றவர்களுக்கும் சேர்த்து சாந்தத்திற்குரிய அந்த பாதையை அவர்கள் வகுத்து கொண்டார்கள். இவர்களிடம் சமாதானத்திற்குரிய போக்கை தவிர வேறு வழிமுறையை பார்க்க முடியாது. இந்த இரண்டும் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் யார் வாழ்கின்றார்களோ, தங்களுடைய மனதை பக்குவப்படுத்திக் கொண்டவர்களாக யார் வாழ்கின்றார்களோ அவர்களை இறைவன் தன்னுடைய அருளுக்கு உரியவர்களாக தேர்ந்தெடுத்துக் கொள்கின்றான். சாந்தமும் சமாதானமும் கொண்டு வாழக்கூடிய மனிதர்கள் உங்களிடம் வருவார்களானால் அவர்களுக்கு நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனையை கொண்டு பதிலளியுங்கள். அவர்கள் விடைபெறும் வரையில், உங்களை நாடி வந்த பிறகு உங்களிடமிருந்து அவர்கள் விடைபெறும் வரையில் சாந்தத்தையும் சமாதானத்தையும் கொண்டு பேசக்கூடிய பேச்சை தவிர வேறு எந்த பேச்சிலும் நன்மை இல்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். என்னுடைய பேச்சில் சாந்தம் இருக்க வேண்டும் என்றால் எனக்கு சத்தியம் எது, அசத்தியம் எது என்பது தெளிவாக விளங்க வேண்டும். நான் ஒன்றை இப்பொழுது எனக்காக ஒரு கேள்வி கேட்கும் பொழுது அமைதியில் வாழ வேண்டும் என்று விரும்புகின்றேன். அது எங்கிருக்கிறது என்பது தெரியவில்லை. ஆனால் பல சமயங்களில் நான் அமைதியாக இருக்கின்றேன். அந்த அமைதி என்ன, எந்த வகையானது என்பதை உணராத நிலையில் இனம் புரியாத ஒரு அமைதியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது நாம் அறிய வேண்டியது என்னவென்றால், இறைவனை பற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது அந்த அமைதியின் சூழ்நிலையில் என்பதை அறிய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அத்தியாயம் 59 வசனம் 24. அத்தியாயம் 59 வசனம் 24. அவன்தான் உங்களுக்கு அமைதியை இறக்கி அருளியிருக்கின்றான். அந்த அமைதி உங்களுடைய இருதயத்தில் இப்பொழுது இருக்கிறது. அல்லது எந்த நேரத்தில் நான் அமைதியாக உணர்கின்றேனோ அந்த நேரத்தில் அந்த அமைதியை அளித்தவன் யார்? அமைதிக்கு இவ்வளவு விசேஷம் தேவையா? கேள்விகள் மனதில் எழுகின்றன. பெரும் வருத்தத்திலும் பெரும் துயரத்திலும் மனவேதனையில் ஆற்றாமையில் நாம் இருக்கும் பொழுது சில சமயங்களில் பரிதவிக்கக்கூடிய நிலையும் ஏற்பட்டுவிடும். அந்த நேரத்தில் நான் எனக்கு அமைதி வேண்டுமே என்று விரும்புவேன். அந்த அமைதியை இறைவன் படைக்கிறான், உங்களுடைய உள்ளத்தில் படைக்கின்றான். நீங்கள் விரும்பாத நிலையில், பரிதவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அவன் அந்த அமைதியை உங்களுக்காக உங்களுடைய உள்ளத்தில் படைக்கின்றான். ஏதேனும் ஒரு விஷயத்தை அவன் படைக்க நாடி அதனிடம் அவன் கூறுவதெல்லாம் ஆகுக என்பதுதான் உடன் அது அவனுடைய நெஞ்சத்தில் படைப்பாக அமைந்துவிடுகின்றது. அவனைத் தவிர அதனை படைப்பவன் இல்லை. உங்களுடைய நெஞ்சத்திற்கு படைக்கின்றான், வேண்டுமா வேண்டாமா என்ற ஒரு அழகான தேவையை கொண்டு படைக்கின்றான். அதே நேரம் நான் வேண்டும் என்று விரும்பிக் கொண்டிருக்கின்றேன். அப்பொழுதும் அவன் படைத்ததைத்தான் நான் விரும்பிக் கொண்டிருக்கின்றேன். அமைதி ஏற்பட ஆரம்பிக்கின்றது.
ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நான் பதட்டமாக இருக்கும் பொழுது அந்த பதட்டத்திற்கு முன்பாக அமைதி இருந்தது என்பதை கவனிக்க வேண்டும். அது எப்படி இருந்தது, எப்படி பறிபோனது என்பதை பற்றி நீங்கள் கொஞ்சம் கவனிப்பீர்களானால் நான் என்னுடைய உலகத் தேவைகளின் பக்கம் வரும்பொழுது அந்த அமைதி கிடைக்கின்றது. உலகத்தின் தேவைகளின் அடிப்படையில் வரும்பொழுது என்னுடைய அமைதி கிடைக்கின்றது. அமைதி எங்கிருந்து வந்தது, அதனை பாதுகாக்க வேண்டும், அதிலிருந்து எனக்கு வாழ்க்கைக்கு வழிபிறக்க இருக்கிறது என்பதை இப்பொழுது நாம் அறியிருக்கின்றோம். ஏதோ ஒரு அமைதியாக இருக்கின்றது, அந்த அமைதி எனக்கு போர் அடிக்குது. இப்போ நான் ஏதாவது செய்யலாம்னு நினைக்கிறேன். என்ன செய்யலாம்? ஒரு டிவி பார்க்கலாம், அதுக்காக ஃபோன் போட்டு நண்பர்களோடு பேசலாம், இல்லைன்னு சொன்னால் வெளியே போயிட்டு வரலாம், இல்லைன்னா ஒரு சினிமாவுக்கு போவோம், ஒரு காட்சிக்கு போவோம், அல்லது டிவி பார்ப்போம், அல்லது ஒரு விளையாட்டு இருப்போம். ஏதாவது ஒரு ரெக்ரியேஷன் தேவைப்படுது, ஒரு பொழுதுபோக்கு தேவைப்படுது. அமைதியின் போது உள்ளமும் உடலும் சுகமாக இருக்கும் பொழுது ஒரு பொழுதுபோக்கு தேவைப்படுகின்றது. அந்த பொழுதை போக்க வேண்டும். அதாவது அமைதி என்ற பொழுது எனக்கு பிடிக்கவில்லை, அந்த பொழுதை நான் போக்கியாக வேண்டும். பொழுதுபோக்குக்கு விளையாட்டு வேண்டும், கேளிக்கை வேண்டும், கச்சேரி வேண்டும், ஏதாவது நட்பு உறவுகளில் நான் வாழ வேண்டும், எங்கேயாவது வெளியில் சொல்ல வேண்டும். இப்படி மனிதர்களுடைய நெருக்கத்தை நான் அதிகமாக விரும்புகின்றேன். மனிதர்களுடைய கேளிக்கை பேச்சுக்களும் விளையாட்டுகளும் எனக்கு பிடிக்கின்றன. இப்பொழுது நான் இறைவனுக்கு நன்றியோடு இல்லாமல் கொடுத்த அமைதியை அழகான வாழ்க்கைக்கு கேள்வி ஞானங்களாக அதை உபயோகிக்காமல் விளையாட்டுக்கும் கேளிக்கைக்கும் நான் ஆக்கிக்கொண்டேன். எப்பொழுதெல்லாம் எனக்கு பொழுதுபோக்கு தேவைப்படுகின்றதோ அந்த நேரத்தில் நான் நன்றி மறந்தவனாக மாறுகின்றேன். அமைதியை நான் செலவு செய்ய ஆரம்பிக்கின்றேன். அமைதியான ஒரு சூழ்நிலையை, பொழுதை நான் போக்க விரும்புகின்றேன். அந்த பொழுது எனக்கு பிடிக்கவில்லை. எந்த அளவுக்கு நாம் ஷைத்தானால் தீண்டப்படுகின்றோம் என்பதை உறுதியாக அறிய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அமைதியின் பொழுது நீங்கள் கவனிக்க வேண்டும், இது இறைவன் கொடுத்த மாபெரும் பொக்கிஷம். இந்த நேரத்தில் நான் என்ன இறைவனிடம் விரும்பினாலும் அது எனக்காக அனுமதிக்கப்படும். இறைவன் கொடுத்தால் தவிர அமைதி கிடையாது. மனிதர்களால் அந்த அமைதியை தர முடியாது. மனிதர்கள் அந்த அமைதியை விளையாட்டுக்கும் கேளிக்கைக்கும் ஆக்கி நம்முடைய பொழுதை வீணாக்கி இறைவனுக்கு நன்றி கிடச் செய்து பின்னர் நாம் வேதனையில் ஆகும் பொழுது மீண்டும் அந்த அமைதி வேண்டுமே என்று திரும்புவோம். அமைதியை கொடுத்தால் போர் அடிக்கின்றது, வேதனையை கொடுத்தால் அமைதி வேண்டும் என்கின்றோம். அந்த வேண்டுதலை இறைவன் ஏற்றி திரும்பவும் அமைதி கொடுக்கும் பொழுது அப்பொழுதும் போர் அடிக்கிறது. காரணம், நாம் கேள்வி ஞானங்களை கொண்டு வாழ விரும்பாத நிலையில் மனதிற்குள் கேள்வி கேட்கும் பொழுது இறைவனுடைய அனுமதி அங்கு அழகான பதிலாக அமையும். இப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருப்பது அவ்வளவும் கேள்வி ஞானங்களுடைய அடிப்படை தான். வேதத்தினுடைய பகுதிகள் சத்தியமான உங்களுடைய வாக்கு இறைவனுடைய வாக்காக இருக்கின்றது. அவன் கொடுத்த அமைதியை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். சாந்தத்தையும் சமாதானத்தையும் மேற்கொள்ள வேண்டும். உங்களுடைய வாழ்க்கை முழுமையிலும் எந்த நேரத்திலும் நீங்கள் துன்பத்திற்குள்ளாகக்கூடாது. உங்களுடைய மனநிலையின் அடிப்படையில் நான் முதலில் துன்பத்திற்குள்ளாகின்றேன், நாளை வாழ்க்கையை பற்றி கவலைப்பட ஆரம்பிக்கின்றேன். ஷைத்தான் பேசிக்கொண்டிருக்கின்றான். இப்பொழுது 2 சக்திகள் வேலை செய்கின்றன உங்களுடைய உள்ளத்தில். ஒன்று, இறைவனுடைய வாக்கு படைக்கப்படுகின்றது. அங்கு நீங்கள் அது வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள். உங்களுடைய மனதளவில் மானசீகமாக உங்களுடைய அறிவுக்கு எட்டாத நிலையில் அதன் காரணமாக அமைதியை கொடுக்கின்றான். இந்த நேரம் கருத்தரிக்கக்கூடிய நேரம். உங்களுடைய உள்ளத்தில் இறைவனுடைய ஒரு செய்தியானது கருவாக அது அமைய வேண்டிய நேரம். இந்த நேரத்தில் உங்களுக்கு எந்த சலனமும் ஏற்படக்கூடாது. கரு சிதைந்துவிடும். கொஞ்சம் அமைதி இறைவன் கொடுக்கின்றான். அந்த அமைதி நீங்கள் பாதுகாக்க வேண்டும். அந்த அமைதியை எப்படி பாதுகாப்பது? கண்டிப்பாக என்னுடைய வாழ்க்கையில் பகல் பொழுதுகளில் இந்த அமைதி நிச்சயமாக அது கவனம் திருப்பப்படும். அந்த கவனம் சிதைக்கப்படும். அந்த நேரத்தில் இறைவன் மன்னிக்கவும் செய்கின்றான். இரவு நேரம் வருகின்றது. ஒரு நாளின் ஒரு முழு பகுதி நேரம் இரவு நேரம் வருகின்றது. அந்த இரவு நேரத்தில் உங்களுக்கு போர் அடிக்கின்றது. தூங்குவதற்கு முன்பாக நான் சீரியல் பார்க்கின்றேன், அல்லது பொழுதுபோக்கு விளையாட்டுக்களையோ அல்லது பாட்டுக்களையோ நான் கேட்கின்றேன். இந்த அமைதியை எப்படி செலவு செய்கிறேன் என்பதை பாருங்கள். என்னை அறியாத நிலையில் இந்த கூத்துக்களையும் களியாட்டங்களையும் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் நான் தூங்குகின்றேன், நன்றி மறந்தவனாக. ஆனால் இறைவன் மன்னிக்கின்றான். அந்த ஒரு நாளின் ஒரு இரவு ஒரு பகுதி முழுமையிலும் இறைவன் மன்னிப்பை கொண்டு நீங்கள் தூங்குகின்றீர்கள்.
இது ஒவ்வொரு நாளும் சென்று கொண்டே இருக்கின்றது. இறைவன் மன்னித்துக் கொண்டிருக்கின்றான். நாம் இறந்தவர்களாக ஆகிவிட்டோம். அந்த குறிப்பிட்ட ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் நாம் இறந்தவர்களாக ஆகிவிட்டோம். ஏனென்றால் அமைதிக்கு நான் மதிப்போ மரியாதையோ கொடுக்கவில்லை. கருவாக நான் ஏற்றுக்கொண்ட ஒன்றின் மீது அமைதி ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த அமைதியானது எனக்காக ஒரு புதிய சூழலை படைக்க இருக்கின்றது, உருவாக்க இருக்கின்றது. இந்த படைப்புக்கும் அந்த உருவாக்கத்துக்கும் இடையே நான் அமைகின்றேன். இந்த இரண்டுக்கும் இடையே என்னுடைய அரசாங்கம் அமைகின்றது. என்னை தவிர என்னை மிஞ்சி அந்த ஒரு உருவாக்கத்திற்கு எதனை இறைவன் படைத்தானோ, ஏற்றுக்கொண்டேனோ, அமைதியை கொடுத்தானோ, கரு அங்கு நிதர்சனமாக அமைகின்றதோ, உருப்பெற்று வரக்கூடிய அளவுக்கு அது உறுதியடைந்து பின்னர் கேள்வி ஞானங்களாகவும் எனக்கு அதை அமைத்து எப்படி என்னுடைய அமைதியை வாழ்க்கை முழுமைக்கும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், நான் விரும்பியதை எப்படி நான் உருவாக்கி கொள்ள வேண்டும். இறைவனுடைய விருப்பத்தை எனக்கு படைக்கின்றான். அந்த படைப்பு உருவாக்கப்பட இருக்கின்றது. வாழ்க்கையின் ஒரு பகுதியில் டாக்டராக வேண்டும் என்று விரும்பினேன். டாக்டராக எம்பிபிஎஸ் டாக்டராக வந்த பிறகு இது கொலைபாதக செயலாக இருக்கின்றது, இதை கொண்டு நான் வாழக்கூடாது என்று விரும்பினேன். படைத்ததை விரும்பினேன். எல்லோரும் இதுதான் வேண்டும், பணம் சம்பாதிப்பதற்கு அழகான வாழ்க்கை இது என்று அவர்கள் விரும்பிய போது அது வேண்டாம் என்று படிக்கும் பொழுது அவ்வளவு ஆசையாக நுழைந்த நான் எம்பிபிஎஸ் 3ஆம் வகுப்பில் படிக்கும்பொழுது இது நிச்சயமாக மனிதர்களை கொலை செய்யக்கூடிய ஒரு மருத்துவமே தவிர வாழ வைக்கக்கூடிய மருத்துவம் இல்லை. எனவே இது எனக்கு வேண்டாம் என்ற அந்த ஒரு படைப்பை ஏற்றுக்கொண்டு, ஆனாலும் இதை படித்து ஆக வேண்டுமே, என்ன செய்வது என்று தெரியாமல் மிச்சம் இருக்கக்கூடிய 3.5 ஆண்டுகளும் படித்து முடித்துவிட்டு அதன் பிறகும் வேலை செய்து ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டி 6 வருடங்கள் அதில் பிராக்டிஸ் முடித்துவிட்டு அந்த நேரத்தில் உருவாக ஆரம்பிக்கின்றது. என்ன, புதிதாக ஒரு படிப்பு வருகின்றது, ஹோமியோபதி என்று. ஒருத்தர் வர்றாரு, காலில் இவ்வளோ பெரிய ஆணி இருக்குது, அதன் காரணமாக 10 வருஷமாக கஷ்டப்பட்டுருக்கார். என்கிட்ட வரும்பொழுது நான் அது புண்ணாகி அழுகி போகக்கூடிய நிலையில் இருக்குது. நானும் எனக்கு தெரிஞ்ச வைத்தியத்தில் சின்ன ஒரு மாற்றம் அதையும் செய்து அனுப்பி, இதே மாதிரி நீங்கள் வீட்டில் கடுவிக்குங்க, இந்த மாதிரி நீங்கள் கட்டு போட்டுக்கோங்க, இந்த மாத்திரைகள் சாப்பிடுவாங்க. வேறு புதுசாகவும் இல்லை, அது இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். பிற மாத்திரைகள்லாம் நிறுத்திட்டு அனுப்பிச்சாச்சு. 2 நாள் வந்தார், கொஞ்சம் ஆறி இருந்தது. அதுக்கப்புறம் வர காணோம். 3-4 மாதம் கழித்து அவர் வரும்பொழுது அப்போ தான் ஞாபகம் வருது, போனார், என்ன ஆச்சு, எப்படி ஆச்சு, நல்லபடியாக கேட்கல, கார் சுத்தமாச்சு டாக்டர்னு சொன்னபோது ரொம்ப மனசு சந்தோஷமாக இருந்தது. அதை தொடர்ந்து அவர் சொன்ன விஷயம், இங்கேருந்து போனதுக்கப்புறமா எனக்கு ரொம்ப மோசமாயிடுச்சு. அதுக்கப்புறமா நான் ஆங்கில மருத்துவம் வேண்டான்னு சொல்லிட்டு ஹோமியோபதி மருத்துவம் போனேன். எப்படி இறைவன் படைக்கிறத உருவாக்குறான்னு பாரு. அவன் படைத்ததை ஏற்றுக்கொண்டேன், இந்த மருத்துவம் கூடாது என்று சூழ்நிலை எப்படி மாறுகின்றது, எத்தனை காலம் கழித்து யார் மூலமாக என்பதை நாம் அறிய இருக்கின்றோம். ஹோமியோபதினா எப்படி சரியாக போச்சு. இத்தனை மாத்திரை, ஒரு சின்ன ரவையெல்லாம் உள்ள மாத்திரையை காமிச்சார். அந்த பாட்டிலில் 100-200 மாத்திரை இருக்குது. இதில் ஒரு மாத்திரை 2 மாத்திரை சாப்பிட்டார். வாரத்துக்கு 1 சாப்பிட சொன்னாங்க. முழுமையாக சரியாயிடுச்சு. இப்போது 10 வருஷமாக இருந்தது. வர்றதும் போகிறதும் கேப்பே கிடையாது. ஆணி வந்துக்கிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும். கடைசியில் 1 வருஷம் 2 வருஷமாக அது புண்ணாகி நடக்க முடியாமல் அந்த வலிகளோடு அவங்கள வேலையை பார்த்துருந்தாங்க. அந்த நேரம் எனக்கு ரொம்ப ரஷ்ஷான நேரம் கிளினிக்கில். இதுக்கு மேலே கிளினிக்கில் உட்கார முடியாது. கொஞ்சம் கேப் கிடச்சது, பேஷண்ட் வரல, வெளியே போய்ட்டு நேராக ஹோமியோபதி ஷாப் போய் அங்கே புக்கு வாங்கணும். படிக்கும் போது அவ்வளவு ஆனந்தமாக இருந்தது. 5 வருஷம் குப்பை தொட்டி படிப்பை படித்ததுக்கு அந்த ஒரு நாள் அந்த ஆரம்பத்தான் அந்த ஒரு 3 நாள் 4 நாளில் ஹோமியோபதி ஃபுல்லாக முடித்தது. பிரின்சிபல் என்ன, மனதை கொண்டுதான் இயங்குகிறது உங்களுடைய உடல் முழுமையிலும். அன்னைக்கு தெரியுது. இது குர்ஆனில் ஏற்கனவே இருக்குது, அப்போ புரியல. மனதுக்குத்தான் அந்த பவர், ஹோமியோபதி மருந்துடைய பவர் கிடைக்குதுன்னு சொல்லும்போது அது ஃபுல்லாக படிக்க வேண்டும். அன்னையிலேருந்து என்ன படித்தனோ அதை உபயோகப்படுத்த ஆரம்பித்தேன். எங்கேயும் போய் படிக்கணும், மற்ற ஹோமியோபதி டாக்டர்கிட்ட கேட்கல. நம்ம டாக்டராக இருக்கும்போது அந்த அடிப்படை படிப்பு எவ்வளோ உபயோகப்படுது
இந்த மேற்கொண்டு வளர்கிறதுக்குங்கிறது ஒரு உதாரணமாக இருந்தது. அந்த எம்பிபிஎஸ் படிப்பு படிக்கிறேன்னு சொன்னால் இது தெரிஞ்சிருக்காது. அது உடல் சார்ந்த படிப்பு, இது மனம் சார்ந்த படிப்பு. இந்த மனம்தான் உடலை வாழ வைக்கிறதுங்கிற முதல் அறிகுறி அந்த ஹோமியோபதியிலேருந்து கிடைச்சது. அதன் பிறகு ஹோமியோபதி எனக்கு வாழ்க்கையாகி அலோபதி மருத்துவம் நிற்க ஆரம்பிச்சது. கொஞ்சம் கொஞ்சமாக ஹோமியோபதியில் நல்ல பேர் வந்தது. ஞானங்களை இறைவன் உங்களுக்கு கொடுத்து அதனை செவ்வையாக்குகின்றான். உங்களுடைய அவன் படைப்பை உங்களுக்கு கொடுத்த போது ஏற்றுக்கொண்டீர்கள், அமைதியடைந்தீர்கள். உங்களுக்காக விதிக்கப்பட்ட அந்த நேரம் மறுமுறையில் நீங்கள் எந்த படிப்பை படித்தீர்களோ அதில் நீங்கள் இருங்கள். உடனே அதை விட்டு வெளியேறவில்லை. இறைவனுடைய நேரமும் நாட்டமும் வரும்பொழுது தானே மாறுவேனே தவிர நான் என்னுடைய ஒரு வழியை விட்டு இன்னொரு வழியை நான் எடுத்துக்கொண்டு அதில் சோபிப்பேன் என்று நான் சொல்லவில்லை. 6 வருடங்கள் செத்து பிழைத்துக் கொண்டிருக்கின்றேன். என்னுடைய வாழ்க்கையில் இது மனிதர்களை சாகடிக்கக்கூடிய படிப்பு என்று தெரிந்திருந்தும் அதை முடித்துவிட்டு பிறகு சாகடித்து கொண்டுதான் இருந்தேன். என்னுடைய பிராக்டிஸில் பணம் ஒன்று வேணுங்கிறதுக்காக வேண்டி இருந்த போதிலும் நான் தவறு செய்கின்றேன் என்ற எண்ணம் என்னை விட்டும் போகவில்லை. எனக்கு சுட்டி காட்டுவது யார்? நீங்கள் தவறு செய்கின்றீர்கள் என்று எனக்கு சுட்டி காட்டியது யார்? முதலில் படைத்தான். தவறு செய்கின்றீர்கள், தவறான படிப்பு என்று அவன் படைத்ததை ஏற்றுக்கொண்டேன். அவ்வளவுதான். ஏற்றுக்கொண்ட பிறகு அவன் அதை ஏற்றுக்கொண்டான். நான் ஏற்றுக்கொண்டதை அவன் ஏற்றுக்கொண்டான். இப்பொழுதும் கூட உங்களுக்கு தவறு என்று எது தெரிகின்றதோ அது தவறுதான் என்று ஏற்றுக்கொள்ளும் பொழுது அப்படியே இறைவன் ஏற்றுக்கொண்டான். இந்த வாழ்க்கைக்கு நான் இவர்களுக்கு மாற்றாக இன்னொரு வாழ்க்கையை அமைக்கப் போகின்றேன். அவனுடைய தீர்ப்பு இது தன் மீது கடமையாக்கி கொண்டான். உங்கள் மீது கருணை புரிவதை தன் மீது கடமையாக்கி கொண்டான். ஏனென்றால் நீங்கள் சாந்தத்தையும் சமாதானத்தையும் விரும்பக்கூடிய மக்களாக இருந்ததன் காரணமாக. கொலைபாதக செயல்களில் நீங்கள் ஈடுபட மாட்டீர்கள் என்பதை இறைவனுடைய அறிவிப்பை கொண்டு நீங்கள் ஏற்றுக்கொண்டதன் காரணமாக. தவறான ஒரு பாதையை உங்களுக்கு வெறுப்புக்குரியதாக நீங்கள் உங்களுடைய மனசாட்சிக்கு விரோதமாக நீங்களே மாறிக்கொள்ளாமல், உங்களுக்கு நீங்கள் அநியாய போக்கில் ஆகிக் கொள்ளாமல், நீங்கள் உங்களை தவறுதான் செய்கின்றேன் என்று ஒப்புக்கொண்டமைக்காக தவறு மன்னிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. உங்களுடைய பாதை மாறிக்கொண்டிருக்கின்றது. அவ்வளவு கேள்வி ஞானங்கள், ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு அறிவு, ஒவ்வொரு வியாக்கியானம். அந்த வியாக்கியானம் என்னுடைய வாழ்க்கைக்கு மிகவும் பொருத்தமானதாகவும் அதை நான் உபயோகிக்கும் போது அங்கு அதனுடைய ரிசல்ட், விடை, இறைவனுடைய பதில் அங்கு தெரிகின்றது. நீங்கள் சரியான எண்ணத்தோடு செய்ததன் காரணமாக அங்கு சுகமாகி கொண்டிருக்கின்றது. அலோபதி டாக்டர்களை போயிட்டு சின்ன சின்ன மாற்றம் தருவாங்க, அதில் சுகமாகன்னு எல்லா மக்களும் குழந்தைகளை தூக்கிட்டு வர ஆரம்பித்தாங்க. அழகான ஒரு வாழ்க்கையாக நான் பார்த்தேன். ஆனால் அதிலும் குறைபாடு இருப்பது தெரிந்தது. ஹோமியோபதி பிராக்டிஸில் உச்சத்துக்கு போயிட்டு இருக்கும்போது அந்த குறைபாடு இதில் ஆல்கஹால் சேர்க்கப்படுகின்றது என்ற குறைபாடு. ஆல்கஹால் மனதிற்கு நிச்சயமாக நன்மையானது இல்லை, போதை ஏற்படுத்தக்கூடியது. இன்னும் பல கோட்பாடுகள் அப்பொழுது விளங்க ஆரம்பிக்கின்றது தவறு என்று. அப்பொழுதே இது வேண்டாம் இறைவனே என்று என் மனதுக்கு அடுத்தது என்ன. ஆனால் நான் டாக்டராக தான் இருக்க விரும்புகிறேன். இது வேண்டாம். முதலில் ஆங்கில மருத்துவம் வேண்டாம், படைக்கப்பட்டதை ஏற்றுக்கொண்டேன். இப்பொழுது இதுவும் தவறுதானே என்று கேட்கும்போது இறைவன் படைக்கின்றான், வேறு வேண்டுமா என்று கேட்கின்றான் என்று அதற்கு பொருள். வேண்டும். நிறைய பணம் வந்து கொண்டிருக்கின்றது, வேண்டாம். இதைவிட சிறப்பானது எனக்கு வேண்டும், அது நிலையானதாக இருக்க வேண்டும். ஹோமியோபதியில் 2 ஆண்டுகள் அதை பற்றி எழுதவும் ஆரம்பித்தேன். ஹோமியோபதி மருத்துவத்துக்கு ஒரு புதிய வாழ்க்கை கிடைத்தது. என்னவென்றே தெரியாத நிலையில் ஒரு ஆங்கில மருத்துவம் எழுதுகிறார் என்பதன் காரணமாக அதிலும் அதனுடைய நுட்பமான அறிவு புகட்டப்பட்டு மனிதர்களுக்கு கற்பிக்கப்படுவதன் காரணமாக, சொந்த பத்திரிகை எழுதின் காரணமாக அவர்களுக்கு அதன் மீது நாட்டம் ஏற்பட்டு ஹோமியோபதி சிகிச்சை அப்பொழுது மனிதர்கள் மத்தியில் பரவலாக பதிய ஆரம்பித்தது. ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தார்கள். ஹோமியோபதி டாக்டர்கள் அவ்வளோ பேரும் சிறப்பாக வாழ்ந்தார்கள். அவ்வளோ பேரும் எனக்கு நன்றி தெரிவிக்கும் பொழுது, அந்த நேரத்தில் நான் செய்வது தவறு என்று தெரியும் பொழுது, என் இறைவனை என்னை மன்னிப்பாயாக, அவர்களை மன்னிப்பாயாக. அவ்வளோ. இப்பொழுது ஹோமியோபதி காலேஜு, அதுக்கு ஃபீஸு, அதுக்கு உங்களுடைய வழக்கமான போக்குகள், கவுன்சிலிங் எல்லாம்
அதற்கு மதிப்பு மரியாதையும் இப்போ கிடைத்துக் கொண்டிருப்பதற்கு காரணம் அந்த சத்தியத்தை விளக்கியதன் காரணமாக. அதை விட்டு நான் வெளியேறும் பொழுது தவறை எழுதினேன். அப்பொழுதும் அந்த தவறை நான் எழுதும் பொழுது எல்லா ஹோமியோபதி டாக்டரும் எனக்கு அகேன்ஸ்ட் ஆகிட்டான். இதுதான் உங்களுக்கு வேலையாக போச்சு. முதல்ல ஆங்கில மருத்துவத்தை வேணான்னு சொன்னீங்க, இப்போ ஹோமியோபதி நீங்கள் தான் கொண்டு வந்தீங்க, இப்போ நீங்களே அது வேணான்னு சொல்கிறீங்க. நான் எழுதுறதுக்கு பதில் எழுதுங்க. நீங்கள் தவறு இல்லைங்கிறதுக்கு பதில் எழுதுங்க. நீங்கள் ஹோமியோபதி டாக்டர், நீங்கள் எழுதுங்க. எழுதுறதுக்கு ஒன்றும் கிடையாது. நீங்கள் சத்தியத்தை பேசுனீங்க, ஆனால் எழுதணுமா தேவையில்லை. எங்களை வளர்த்து விட்டீங்க, எங்களையும் காலை வர்றீங்க. செய்தி ஆக வேண்டிய காரியம் செய்தி ஆக வேண்டும். உங்களுக்கு முடிந்தால் பதில் எழுதுங்கள். அதுவரையில் இறைவன் கொடுத்ததை கொண்டு வாழ்ந்து வாருங்கள், அவ்வளவுதான். எப்பொழுது நான் விட்டேன் ஹோமியோபதியை என்றால் உடனே விடவில்லை. மாற்றமாக அதுக்கு அடுத்த ஒரு மாற்றம், ஸ்ரீலங்காவிலிருந்து என்னுடைய நெருங்கிய உறவினர் ஒருவர் அங்கிருந்து வந்து ஒரு அக்குபங்க்சர் என்ற ஒரு சிகிச்சை இருக்கிறது என்றால் அது கேள்விப்பட்டது கிடையாது. அப்படி என்றால் என்ன அது என்று கேட்டேன். தலைவலி, கால்வலி, எல்லா வலிகளுக்கும் ஒரு ஊசி போட்டால் போதும், சரியாக போயிடும். ஏன் அது எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சுன்னு சொன்னால், இதில் எதுவும் மருந்து தலைவர்களுக்கு எதுவும் மருந்து கிடையாது, வெறும் ஊசி தான். எப்படி வேலை செய்யும்? அப்படி என்றால் ஆல்கஹால் சேர்த்த இதை விட இது சிறந்ததாக இருக்க வேண்டும், ஹோமியோபதியை விட இது சிறந்ததாக இருக்க வேண்டும். நிச்சயமாக போதை இல்லாத ஒன்று படிக்க வேண்டும். அவர் ஒரு புத்தகத்தை கொடுத்தார். அதைத் தொடர்ந்து சில புத்தகங்கள் வாங்கினேன். இதற்கு நிகராக ஒரு மருத்துவம் இல்லை என்று அப்பொழுது பட்டது. படிக்க ஆரம்பித்த அந்த நாளிலிருந்தே ஹோமியோபதியை குறைத்துக்கொண்டு அக்குபங்க்சர் ஆரம்பிக்கிறேன். எப்படி ஊசி வேலை செய்யும் என்பதை அவர்களுக்கு கற்பித்து, ஒவ்வொருவருக்கும் கற்பித்து அதை ஆரம்பிக்க வேண்டியதாக பத்திரிகையிலும் எழுத ஆரம்பித்தேன். அதிலும் இறைவன் கேள்வி ஞானங்களோடு இதுவரையில் இல்லாத ஒரு புதிய ஒரு அழகான ஒரு ஆற்றலை கேள்வி ஞானங்களில் திருப்தி அடையும் பொழுது அது ஆற்றலாக மாறுகின்றது. அங்கு அதனுடைய விளைச்சல்கள் ஒவ்வொரு நோயாளியும் சுகமாகிக் கொண்டிருக்கின்றனர். பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி 16 ஆண்டுகள் அதில் முடிந்தது. இறைவன் ஒரு படைப்பை உங்களுக்கு கொடுக்கும் பொழுது, நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது எப்படி உங்களுடைய நிலை மாறுகிறது என்பதை பாருங்கள். அவசரப்பட்டு நான் மாற்றிக்கொள்வதில்லை, அது மாறி வருகின்றது. அங்கம் நிறைய சம்பாத்தியம் இருந்தது, குறைய ஆரம்பித்தது. அக்குபங்க்சர் ஆரம்பிக்கும் பொழுது ஒன்றுமே கிடையாது. அந்த நிலையிலும் பணம் பெரிதில்லை, சுகம் பெரிது. சாந்தமும் சமாதானமும் மிக்க பாதையை தவிர இறைவன் எந்த வழியையும் உங்களிடமிருந்து ஏற்றுக்கொள்வதில்லை. அவனுக்கு உங்களை பற்றி சமாதானம் அடைய வேண்டும். நீங்கள் உண்மையை கொண்டு ஏற்றுக்கொண்டீர்கள். நிச்சயமாக நீங்கள் அலோபதி மருத்துவத்தை விரும்பவில்லை. அது உங்களுக்கு பெரும் பணத்தை ஈட்டிக் கொண்டிருந்த போதிலும் அதை நீங்கள் வெறுத்தீர்கள். பிறகு உங்களுக்கு வேறு வழி அமைத்தேன். அதில் உள்ள குறைகளை காட்டும் பொழுது அதனையும் நீங்கள் வெறுத்தீர்கள். படைப்பை ஏற்றுக்கொண்டீர்கள். நான் உங்களுக்கு படைப்பதை ஏற்றுக்கொண்டீர்கள். மனதில் இருக்கக்கூடிய ஒரு எண்ணத்தை ஏற்றுக்கொண்டீர்கள். புதிய ஞானங்களை கொடுத்தேன் ஹோமியோபதியிலும். அதுவும் தவறென்று இருக்கும் பொழுது அடுத்த ஞானத்திற்கு ஒவ்வொன்றுக்கும் அடிப்படை குரான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இதிலிருந்து உள்ள வசனங்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். 5 வயது முதலாக படித்ததனுடைய விளைவு, அதனுடைய ரசம் இப்பொழுது படைப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த சக்தியை எடுத்துக்கொண்டிருக்கிறது. நன்மையின் பக்கம் திரும்புவதற்காக வேண்டி சொந்தமாக படித்ததன் காரணமாக, குரானுடைய வசனங்களை சொந்தமாக படித்ததன் காரணமாக மதரசாக்களிலோ தாடி தொப்பி வைத்திருப்பவர்களிடவோ போய் கேட்காமல், அப்பா கிட்ட கூட கேட்காம சொந்தமாக படித்ததன் காரணமாக புதிய ஞானங்களோடு இந்த வழிமுறையும் தெரிந்தது. சத்தியம் என்ன என்பது தெரிய ஆரம்பிக்கிறது. அதிலும் உறுதியாக இருக்க முடிகின்றது. பணம் இல்லை, தேவையே இல்லை, அதை பற்றி கவலையும் இல்லை. உறுதி உங்களுடைய ஞானங்களின் மீதும், கேள்வியின் மீதும், அமைதியின் மீதும், சாந்தத்தின் சமாதானத்தின் மீதும் உங்களுடைய மனதிற்கு முதல் முக்கியத்துவம் கொடுக்கணும். பணத்தை காட்டணும். பணத்தின் பக்கம் போனால் மனம் பறி போய்விடும். இதையெல்லாம் உணர்ந்து செய்யவில்லை. இறைவன் அதனை உறுதியாக்குகின்றான். படைப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்காக எதனை படைக்கின்றானோ அந்த படைப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் நோய் நொடியற்ற ஆரோக்கியமான மன அமைதியான வாழ்க்கை வாழ ஆசையா? நாட்பட்ட தீராத நோய்களிலிருந்து மருந்து மாத்திரை ஊசி இல்லாமல் குணமடைய ஆவலா? அப்படியானால் இன்றே வாங்கி படியுங்கள். டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய உடல் நலம் மனநலம் காத்து ஆரோக்கிய வாழ்க்கைக்கான முத்தான 15 மருத்துவ களஞ்சியம். அருமையான புத்தகங்கள் இதோ. எளிமையான முறையில் அக்குபஞ்சர் கற்றுக்கொள்ள உதவும் அருமையான புத்தகம் புதிய அக்குபஞ்சர் உங்களுக்காக. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். படித்து நடைமுறைப்படுத்த வேண்டிய அரிய புத்தகம். விலை ரூபாய் 400. நோய்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள உதவும் மருத்துவ களஞ்சியம். மருந்துகளால் வரும் நோய்கள்
ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. நீங்கள் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமா? நீங்கள் வாங்கி படிக்க வேண்டிய, உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய அருமையான தொகுப்பு டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய வெற்றிக்கு மேல் வெற்றி. விலை ரூபாய் 350. நோய் நொடியற்ற வாழ்க்கைக்கு உதவும் பயனுள்ள மருத்துவ கதைகள் பாகம் 1. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். ரூபாய் 250. பெண்களே உங்களுக்காக, நிச்சயமாக ஆண்களுக்கும் எண்ணற்ற ஆண் பெண் இருபாலருக்கும் ஏற்படும் மருத்துவ கேள்விகளுக்கு விடை காண, மேலும் பெண் குழந்தைகள் பிறந்தது முதல் அவர்களுக்கு மனமாகி குழந்தைகள் பிறக்கும் வரை ஏற்படும் அனைத்து விதமான சந்தேகங்களுக்கு தீர்வு காண உதவும் மருத்துவ பொக்கிஷமான இப்புத்தகம் நீங்களும் படித்து உங்கள் வருங்கால சந்ததிகளுக்காக பாதுகாத்து வைக்க வேண்டிய மருத்துவ களஞ்சியம். பெண்களே உங்களுக்காக, நிச்சயமாக ஆண்களுக்கும். ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய இறைவழியில் இனிய சுகப்பிரசவம். விலை ரூபாய் 400. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய நோய் நொடியற்ற வாழ்க்கைக்கு உதவும் மருத்துவ கட்டுரைகள் பாகம் 2. விலை ரூபாய் 250. மருந்து மாத்திரை ஊசி இல்லாமல் நோய்களிலிருந்து தப்பிப்பதற்கும் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்க வேண்டிய அருமையான புத்தகம் தான் நீங்களும் அக்குபஞ்சர் டாக்டர் ஆங்கள். விலை ரூபாய் 250. வாழ வழிகாட்டும் அற்புதமான புத்தகம் தான் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய இறைவழி மருத்துவம் பயனளிக்க இறைவனை பிரார்த்திப்பது எப்படி. விலை ரூபாய் 250. இறைவழி மருத்துவம் பாகம் 1. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 200. இறைவழி மருத்துவம் பாகம் 2. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. மேலும் டயபெட்டிஸ் பிபி பற்றி இன்னும் அறிந்து கொள்ள, நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் டயபெட்டிஸ் பிபி நோய் வராமல் காத்துக்கொள்ள உதவும் அற்புத நூல்தான் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. ஒவ்வொரு வீடுகளிலும் அவசியம் இருக்க வேண்டிய நூல்தான் பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. விலை ரூபாய் 250. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய எப்படி கற்றோம். விலை ரூபாய் 350. மேற்கண்ட 15 புத்தகங்களை வாங்க தொடர்பு கொள்ளுங்கள். ஹெல்த் டைம் பப்ளிகேஷன், சென்னை. செல் நம்பர் 9840498898 மற்றும் 87784477788.